வணக்கம் வணக்கம். ஆமாண்ணே ஆமாண்ணே, நான் தானே ஹரிஹரன் ஃபைனான்ஸ் ஓனர் பேசுகிறேண்ணே. இல்லைண்ணே, இப்போ கடன் கொடுக்குறதில்ல கல்யாணத்தில், அது பூரா பழைய முடியாக கொண்டாந்து வீட்டில் இருமா. ஆமாம், ஒரு கல்டு முடியாக கொண்டாந்து வீட்டில் இருக்கிறாங்க, தெரிய முடியாது. அது நிப்பாட்டிட்டானே. இப்போ டூ வீலருக்கு தான் கொடுத்துருக்கேன். ஃபோர் வீலர் அது இருமா. ஏன் நினைக்கிறேன் ஒரு வேலை பார்க்குறீங்க இல்லையா? என்ன சாரி போயிடுங்க நீங்கள் சொல்லுவோண்ணே. வண்டி இப்போ ஒன்றும் கைவசம் இல்லைண்ணே. போன வாரம் அதை இருமாங்கிறேன். போன வாரம் ஒரு வண்டி சீஸ் பண்ண வண்டி இருந்துச்சு, சும்மா கொடுத்தாரு. ஆமாண்ணே, பாலிஸ் ஒன்று நிற்கிது, அது டயர் நாள் வரைக்கும் எதுனே இப்போ வா கைவசமா ஷிஃப்ட் ஒன்று இருக்குண்ணே. நல்ல வண்டி, கலரு நல்ல பிஸ்கட் கலரு, நல்லா வண்டி. இல்லை இல்லை, ஹெட்லைட் ரெண்டு சூப்பராக இருக்குண்ணே. டூம் அருமையான டூமு. என்னைய பற்றி எதுவும் பேசிருக்கீங்களா? டிக்கு அருமையான டிக்குண்ணே. சின்ன டிக்கு அமுக்கி அமுக்கி ஏற்றலாம். நீங்கள் டிக்கை திறந்துட்டீங்கன்னா மூட மனசே வராது. என்னைய பற்றி எதுவும் பேசுறீங்க? ஏமாண்ணே, இன்ஜினா எதுமா சின்னது, இங்கே கையால் தான் இன்ஜினு, 4 சிலிண்டரு, ஆயிலா கொஞ்சம் தள்ளிக்க. எதுக்குங்க என்ன தள்ளுமா? இல்லைண்ணே, ஆயில் லீக்கேஜ் இல்லைண்ணே, ஒன்றும் சொட்டலை, நல்லா தான் இருக்கு. ஓனரா? ஒரு ஓனர் தானே. எதுக்குங்க ஒரு ஓனர் தான்? ஒரு ஓனர் தான். இல்லை, நான் ஓட்டி பார்க்குறேன். கேட்டேன், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க டோரை திறந்தே பார்க்க விட மாட்டேங்கிறேன் இந்த பிள்ளை. இப்போ நம்ம அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. ஒரு ஓனர் தான். அச்சூடியை சேர்ந்த 6 வீரவாண்டி அவர்கள் ஹரிஹரன் அவருக்கு 250 அண்ணாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அறிகின்ற வணக்கம். நீங்க சொல்லுங்க. அப்படி நினைக்காதீங்க, நம்ம தான் ஓட்டுறோம்னு நினைக்காதீங்க. புது வண்டியா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கம்பெனில வரும்போது ஒருத்தர் ஓட்டி தான் கொண்டு வருவேன். நம்ம 2வது ஆளுக்கா என்ன ஓட்டுறது ரொம்ப கேட்டு பார்க்குறேன். ஓட்ட கொடுத்தாருன்னா ஓட்டி பார்த்துட்டு சொல்றேன். நம்ம ஒரு ரவுண்ட் அடிக்கலாமா? என்ன ஒரு ரவுண்ட் அடிக்கலாம்னா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? வண்டி கொடுக்குறாங்க, வண்டி கொடுக்குறாங்க. நான் வண்டி வச்சிருக்கேன்னு சொன்னா நான் உன்கிட்ட எதுக்கே சம்மந்தமே இல்லாம வண்டியை பத்தி தான் பேசுறேன், உன் குண்டியை பத்தி பேசல. தேவையில்லாம என் டிக்கியை பத்தி தான் பேசியிருக்கா. வந்தாலன்னு பாத்திருக்கேன். உன் பார்வை, நீ ஆளு செய்து போல. நீ யாரு? நீ யாரு? நீ யாரு? நான் சோனரே விளையாட்டுக்காரன் வச்சிருக்காங்க. என்னது என்கிட்ட லோன் வாங்கியிருக்கேன். கொந்தளிக்காத. நீ யாரு? ஃபைனான்ஸ் ஓனர். புரோக்கர் நாயா? ஏஜென்ட்னா புரோக்கர்னா 2 ஒண்ணு தான். என்ன அது வேற இது வேற, 2 ஒண்ணு தான். என்ன சட்டையில கை வைக்கிற வேலை வச்சுக்காதேன்னா சௌரியத்துக்கு பேசியிருக்கா. பொம்பளை ஒரு மரியாதைக்கு கூப்பிட்டா என்ன என்ன அடிக்க வர்ற? என்ன நினைச்சிருக்கா? ஹலோ, ஃபைனான்ஸ் ஓனர்ண்ணே. $2024 மாடல் ஒன்று இருக்கு. ஒரு ஆம்பளை அடிக்கலாமா ராணி? மகளே, அவர் யாரு? பெரிய பைனான்ஸ் மோன கடையை பாரு. பேத்து பிரேம் பேத்தி சும்மா இருக்க சொல்லுங்க. வணக்கங்க. வேணாம் ராணி, ஒரு ஆம்பளை கை வைக்கிற தவறு. இங்க இருக்கப்பா, உடனே இருக்க சொல்லுங்க. அந்த சோட்டீங்களா சோட்ட விட்டு வேற எதை நீங்க தெரியாது. என்ன நினைச்சிருக்காரு அந்த மறுபடி ஒரு ஆம்பளை கேரு நெஞ்சில மட்டும் கை வச்சா கேரு.
அவ அடிச்சா 2 அடியும் விட்டுருவா. நீ தான் போய் ஏற்றி விடுற. அவர் யாரு தெரியும் உங்களை கேட்டாளா? மரியாதை இல்லை. எனக்கு இல்ல மரியாதை கொடு. இதாருங்க கண்ணாடி மாட்டுங்க. நல்லா நிமிந்து நின்னுங்க. நெஞ்ச தூக்குங்க. தலையை சரி நல்லா முறைங்க. உங்க நெஞ்ச தூக்குங்க. தலையை சரி பண்ணுங்க. நல்லா சரியா தூங்க. ஒரு ஆம்பளை சிங்கம். குள்ளா ஓகே டபுள் ஓகே. இப்ப அடிமா. பாவி நீ எனக்கு உதவி உடனே ஓட்டுக்க முடியா? அடிச்சுட்ட. ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கையை வச்சு தருது ஒரு ஆம்பளை. நீங்க நான் கேட்கறேன் நீங்க ஆம்பளை தானே? ஆமா நான் கேட்கறது தெரியாம கேட்கறேன் நீங்க ஆம்பளை தானே? கட்டுமா இல்ல இருந்தாலும் எங்களுக்கு தெரியாது. நீ வேணா காட்ட. ஆம்பளை தானே? பதிலுக்கு நெஞ்சில கையை வச்சு தள்ளுங்க. நீ ஓசல் புளி புளி பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். அவருக்கு எட்டது பாரு தெரியாது. அவரை கொண்டு இருக்கீங்க. தொட்டுட்டேன். தெரியாம அடிச்சுட்ட. நான் தெரிஞ்சுதான் அடிச்சேன். வேணா நீ வேணா சண்டைக்கு வா. உன்னை மன்னிச்சு விடுறேன். என்னை ஒண்ணு நீ ஒண்ணும் மன்னிக்க வேணாம். வேண்டாம். வேணாம் அவர் யாரும் தெரியாம போகுற. சரி நல்ல வேலைக்கு. ஹலோ ஃபைனான்ஸ் இல்லைண்ணே. ஃபைனான்ஸ் இல்லை. செப்டிக் டேங்க் வண்டி போதுமா? நிப்பாட்டிட்டேன் பேச்ச. அப்பா உங்களுக்கு தான் அழகா இருக்கு. நீங்க போடுங்கப்பா. ஒரு ஆம்பளைய கை நீட்டிட்டு சும்மா இருக்கியா? அப்பா நீங்க கேப்ப கொடுங்க. அடடா அடடா டேய் அப்படியே இருக்கா? கொடைக்கானல குதிரை மேய்ச்சல் மாதிரியே இருக்க. ஏய் சவா என்ன அடிச்சுட்டேன். ஓகே அடி பத்தலையா? போதும். என்ன கேடு? ரெஸ்ட் விட்டு அடி. இனிமேல் அடிக்கிறது வந்தா பப்ளிக் அடிக்காது. என்ன ரூம் போட்டு அடிப்பான். எதுக்கு நான் ரூம் போட்டு உன்னை அடிக்கிறதுக்கு நான் ரூம் நீ அடிக்கலாம் நானும் அடிக்கலாம். என்ன நீ நீ அடிக்கலாம்? கட்டையில அடி நான் கை அடிச்சிட்டு போறேன். என்னது புரியல? நீ கட்டையில அடி நான் கை அடிக்கிறேன். கையில அடிக்கிறேங்க. மெதுவா நீ என்ன அடிக்கிற? நீ என்ன அடிக்கிற? மெதுவா வலிக்குது. ஓகே ஓ தொட்டுக்கல. மறுபடியும் இரு நீ என்ன வேணாலும் நடக்காங்க. என்ன வேணா நடக்கலாமா? கை வச்சுட்டு கட்டுக்குடியில என் செல்வாக்கு உனக்கு தெரியாது. என்ன செல்வாக்கு? என்ன நீ யாரையா முதல்ல? என்ன ராசனே ஒரு நாள் போகுது ராசனே. என்ன அவனுக்கு புரியா? அவர் அடிக்க ஆரம்பிக்கவே கிளப்பிட்டாரு அண்ணன். போ என்ன வேணா செய்வேன். இனிமேல என்ன செய்வேன்? நீ கற்பழிப்பேன். யாரையோ உன்னேன்னு சொல்லலாம். என்ன இருந்தாலும் கொண்டாட்டி யாருக்கோ யாருக்கோ நான் புருஷன். யாரோட புருஷனோ உனக்கு கல்யாணம் ஆகுமா? எனக்கு ஆகும். அவனுக்கு என்ன வேணும்? அழுகாம சொல்லு. நான் அவருக்கு பொண்டாட்டி. நான் கல்யாணம் பண்ணா அழுகாம சொல்லு. நீ அவன் புருஷன். நீ பொண்டாட்டி. நான் புருஷன். அவ்வளவுதான். யாருக்கு? யாருக்கோ விடு. நாளைக்கே குழந்தை ஒண்ணு பிறக்கும். அது யாருக்கோ? எனக்கு என் டைமிங் சரியில்லாம வருது. கேட்டு விட்டாங்க வச்சா தொட்டில என் ஆளு கூட வந்து உனக்குதான் ராக்கெட் வாயில உள்ள. இப்ப வந்து சரஸ்வதி வரிய வாயில வைக்க அவரை கூப்பிட்டு அவர் வேற வந்து நின்னுட்டாரு. எச்சரிக்கிறேன். எச்சரிக்கிறேன். இதோட இந்த பிரச்சனையை விட்டுட்டு போயிட்டு நான் பிரச்சனையை விடுற மாதிரி இல்ல. முதல்ல ஒரு ஆம்பளை சண்டைக்கு நான் ரெடியா இருக்கேன். ஆம்பளை பையனுக்கு மரியாதை நான் கொடுக்க. அவனுக்கு மரியாதை கொடுக்க அவசியம் இல்லப்பா. தமிழ்நாட்டுடைய பழக்கம் தெரியுமா உனக்கு? என்ன நீ கலாச்சாரம் தெரியுமா? என்ன கலாச்சாரம்? என்ன கலாச்சாரம்? அப்புறம் கொடுத்துட்டு இருக்க. என்ன அவனுக்கு பிரச்சனை? யாரு எப்ப வேட்டு போடுது? உனக்கு தான் வேட்டு. இப்ப வாயா போடுறது. அப்புறம் போட்டு ராஜபாத்த ரொம்ப போடுறேன். முருகனுக்கு வேட்டு உடைச்சுதான் எனக்கு வேட்டு. வேட்டு விடு. என்ன நடந்தாலும் சரி பாத்துக்கிறேன். நீ தமிழ்நாட்டு பிள்ளையா? நான் தமிழ்நாட்டுல தான். முகம் அப்படி தெரியலையே. கொஞ்சம் அடி இல்ல நீ வெள்ளக்காரி மாதிரி இருக்க. வெள்ளக்காரி மாதிரி சமாளிக்க சொல்லியா? தமிழ்நாட்டு பிள்ளைனா நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும். நீங்க கேளுங்க. நான் சொல்லலைன்னா என்னன்னு சொல்லுவியா? சொல்லுவேன். வயசு கொண்டியா? ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தி என்ன வாசம் கேட்கிறேன்? சோத்ததான் இருக்கிற. வேற என்ன சுண்ணாமை அடிக்கிற? அது வச்சுக்க அவுச்சு வச்சு மனுஷன் நீ பொம்பளை பிள்ளைட்டு ஒரு நாகரிகம் இல்லாம என்ன நீ பேச்சு? சரி டீசெண்டா கேட்கவா? ஏஜ் அட்டன் பண்ணியா? அந்த மயிரை தாண்டி தமிழ்ல கேட்டேன். இப்ப தமிழ்ல கேட்டா வயசுக்கு வந்தியே உனக்கு குச்சி கட்டினாங்களா? ஏங்க மாமா வீடு குச்சி கட்டாம இருக்காங்க. கட்டினாங்களா? கட்டணும். உள்ள விட்டாங்களா?
உள்ள விட்டாங்களா? எதை எதை ஏங்க குச்சியை வாங்க உள்ள ஓரடவர் குச்சிக்குள்ள விட்டாங்களா? குடிசைக்குள்ள விட்டாங்க. விட்டாங்கல்ல? உள்ள விட்டாங்கல்ல? ரைட். ஜாமான் விட்டாங்களா? எந்த ஜாமானா? அட பித்தளை ஜாமான், சில்வர் ஜாமான். ஏய் அப்படி சொல்லுங்கப்பா விவரமா. அட சீர் வந்ததுல இருந்து லூஸ் மாதிரி ஏத்துறீங்க. ஏய் சீர் ஜாமான் இல்ல. குடிசைக்கு வாசல்ல 3 ஜாமான் போடுங்க. 3 ஜாமானா? ஒரு உலக்க, ஒரு விளக்கமாறு, கருக்கருவா. போட்டாங்களா? போட்டாங்க. அது ஏன் போட்டாங்க? பேய் பிசாசெல்லாம் வந்து நம்மள வந்து பிடிக்க கூடாது. நக்கு பேய் வயசு கட்டுக்குள்ள பார்த்து பிடிக்குமாங்க. பேய் வந்து அப்ப நக்குமாகும். அப்ப நீ தானே சொன்ன இதே வேலையா தெரியுது. இது உலக்கை ஏன் போடுறாங்கிறத நான் சொல்லித்தரேன். நீ குடிசைக்குள்ள இருந்து வெளியில வரும்போது அந்த உலக்கை அப்படி தாண்டி தான் வரணும். அப்படி நின்றுக்க. இப்ப 2 காலுக்கு நடுவு உலக்க கிடக்கு. சிரிக்க கூடாது. இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம். உலக்க கிடச்சுக்கத்தே வேணும். நீ குனிஞ்சு பார்க்கணும். நீ பாரு உலக்கைய பாரு. அது இருக்கா நினைச்சேன்ல. அப்படி பார்த்தோன்னு உன் மனசு நினைக்கணும். ரைட், நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம். இனி உலக்க முடிச்சு வேலை பார்க்குற பொறுப்பு நமக்கு வந்துருச்சு. மாவடிக்கணும், கம்பிடிக்கணும், நெல்லு குத்தணும். இப்படி உலக்க முடிச்சு வேலை பார்க்குற பொறுப்பு வந்துருச்சுன்னு காட்டத்தான் அந்த உலக்க தெரியுதா? விளக்கமாறு எதுக்கு போறாங்க தெரியுமா? அது எதுக்குங்க போறாங்க? அதான் முக்கியமானது. என்ன? இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உலக்கையை தேடினா உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும் அப்படின்னு காட்டத்தான் அந்த விளக்கமாறு. பக்கத்துல கருக்கருவா போடுக்க எதுக்கு தெரியுமா? சொல்லு. உலக்க மட்டும் எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னா ஒரே போடுதேன். 3 வீடு கலந்து வச்சு உலக்க மாதிரி இல்லைன்னா ஒரே நறுக்குதேன். அது அதுக்கல்ல, அதுக்குதான் போடுறாங்க. வேற இது வேறனா? இதையும் மீறி கண்ணை கட்டிட்டு இந்த உலக்கையை விட்டுட்டு வேற அதான் பிரயோஜனம் இல்லையே. அப்படி சொல்லுவேன். அப்படி தேடுவீனா உன் புருஷனே குறவழி அறுத்துருவாடின்னு காட்டத்தான் கருக்க. அட போங்க சும்மா உலக்கைக்கு அப்படி அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கணும் பேசாம தரேன். எந்த கிழவிய எங்க அம்மாச்சியை போட்டு அமுக்க நீ தானையா? அம்மாச்சியா? அது உங்க அம்மாச்சியா? ஏன்னா ஆள் ஓன் வளர்த்திதான் இருக்கு. அது அப்புறம் எங்க அம்மாச்சி ஏன் வளர்த்தி தான் இருக்கும். அது லூசி. அது ஓன் சால் எடுத்து பத்தி படுத்துக்கிற வண்டியில நான் நீ தானாக்கும் நினைச்சு விளையாடிட்டேன். அது ஏன் கடைசி சீட்ல போய் விளையாடுங்க? அதுக்கு முன்னாடி சீட்ல எல்லாம் படுத்து கிடங்க. அப்ப கடைசி சீட்ல ஏன் ஓட்டையை போட்டேன்னு டிரைவர் கேட்டாப்லையா? அதுதான் சுத்தியலோட படுக்க கூடாதுங்கிறது. சமாதானம் போ. இன்னும் ஒண்ணு சமாதானம் போக வேணாம். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்க? மாம்பழம் வர முடியும். என்ன மாம்பழத்தை கழுத்தவர? கமான் தல்வி. சக்கச்ச வந்த பழம் உனக்கு மாம்பழம் நான் தரேன்னு சொன்னா நீ என்ன புடிச்சு பார்த்து என்ன வேண்டாம் போல பாட்டிலையாவது சொல்லிக்கலாம். அந்த கிழவி ஏற்கனவே வீதிக்கு வீதி ஏரியா மானத்தை வாங்குது. சரி விடு. ஆமா. இது என்ன மாம்பழம்? மல்கோவா. சூப்பரா இருக்குமா? உள்ள வச்சிருக்கேன். எப்படிங்க வெளியில தெரியும்? உள்ள வச்சிருக்காது, வெளியே தப்பிட்டு வருது. தெரியாத அளவுக்கு தானே மூடி வச்சிருக்கேன். அப்ப திருப்பி தப்பிட்டு வருது. அதான் நான் சொல்லல. எட்டத்து பாரு என்ன வருது. துணியை தூக்கி பாத்தியாங்க? நாம கூடையில இருந்துச்சு. பழக்கம் பத்தியெல்லாம் இல்லையா? ஏறுமா, நான் மாம்பழத்துல பழசாரி மாம்பழம் சாப்பிட்டேன். எப்படி? மல்கோவா, புதாத்தா, பங்கனம்பள்ளி, காசாலட்டு, செந்தூரா, பாலாமணி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நானும் இருக்கணும். சரி, ஒரு மைல் மூடா. என்ன மாம்பழத்து பேரு சொல்லுங்கள். இது ரேட் எவ்வளவு? ஒரு மாம்பழம் 2000 வித்தேன். ஒரு முல்லை வாங்கல. சரி இவ்வளவு கம்மியா விக்கிறமே அப்படின்னு இன்னும் குறைச்சு விக்கலாம்னு 5000 வித்தேன். ஆமா சரி சரி. இந்த பையன்களுக்கு திங்க தெரியாது. பழத்தை வாங்கி கத்தி எடுத்து 4 கீத்து போட்டு 4 பேரும் சாப்பிட்டு போறாங்க. தப்பு. கத்தி வைக்கவே கூடாது. மிளகா பொடி போட்டு சாப்பிட்டா எப்படி? மிளகா பொடி சொல்ல என்னடா அது இல்லம்மா. மாம்பழத்தை எப்படி சாப்பிடணும் நான் சொல்லுவேன். எப்படி சாப்பிடணும்? முதல்ல மாம்பழத்தை கையில எடுக்கணும். சும்மா இருங்க. சும்மா தானே இருக்கேன். ஐயா ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டாரா இல்லையா? இன்னைக்காவது அவர் நான் செய்யறது அவர் செய்யறதா நினைச்சு பாக்கிறேன்.
லைட்டாக ஒரு நசுக்கி ரசிகர் கழுத்திட்டு போறாப்புல காயா பழமா அப்படி பார்க்கணும். அப்புறம் ஒரு அமுக்கு பம்ப் பண்ணணும். அப்படி பம்ப் பண்ணி அப்படியே உள்ள கை வச்சு அதக்கணும். அடக்கி விட்டு நுனியில் ஒரு சின்ன கடி அது கடிச்சிட்டு அமைச்சு உறிஞ்சணும். கவனம் என்ன சவுண்டு? அதான் உங்களுக்கு என்ன பிரச்சனை? வேற சுர நீதானா கேட்க வேண்டாம். எங்க கூட இப்படி அமைக்கிட்டே உறிஞ்சிறதுக்கு மியூசியம் கொடுறாங்க. நீ இப்படி நஷ்டம் மாம்பழம் இருக்காது உம்மா அதாவது அம்மா பத்தி பேசாது. இதை கூட உங்களால முடியல. என்ன பண்றாங்க? மாம்பழம் இருக்காது அம்மா என்ன மூணு வாட்டி என்ன பிரச்சனை? என்னைக்காவது சுரேஷ் பெட்டியில போய் உட்கார போறேன். ஏறி உட்காருமான். மகளே ராணி அவர் சொல்ற மாதிரியே ஆடுமா. முதல்ல அவரை உள்ள ஒரு படியை போட சொல்லுங்க. என்னைக்காவது ராக்கெட் இடம் மாதிரி புருட்டுனாங்க. ஐயோ ராக்கெட் யாரு தெரியாம ராணி அப்பா உங்க அம்மா மாதிரியே பண்ணாத. மன்னிச்சுக்குங்கப்பா பெரிய சிவாஜி கணேசன் வா கண்டாங்க. மைக்கு அங்கே இருக்கு. என்ன என்ன வேணும்? மைக் வேணுமா? வேணாமா? நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? என்ன கேக்குறீங்க? கேளுங்க. நான் உன்னை ஓப்பனா ஒன்று கேட்கலாம். இல்லைன்னா விடு. நீ வேணா ஓப்பனா என்னது ஓப்பனா கேட்கறியா? என்னது நான் கேட்கணும் உங்களை? உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? யார பத்தி என்ன வார்த்தை கேட்கிற? அது உலகிக்க மேரேஜ் ஆயிடுச்சு. எனக்கு என்ன மேரேஜ் ஆகுது? நல்ல வேலை நான் பொண்ணுக்கு அஜயனார் கைவிடல. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகுது. இன்னும் பாக்குறாங்க வீட்டுல. நான் தான் தள்ளி போட்டே வரேன். அம்மாச்சி பிரியா தானே இருக்குது. கல்யாணம் கூட்டுறவா? இல்ல அதுக்குதான் பண்ணணும்னு பார்த்து. உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? ஆகல மனே. ராணி உங்களுக்கு ஆகலையா? இல்ல இல்ல எனக்கு ஆகலப்பா. உன்னை நான் கேட்கல. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களையா? நான் செய்யட்டா எதை? கல்யாணம். அப்பா ரொம்ப டேமேஜான பீஸா இருக்கு, ஒத்துக்கலாம். உண்மை கோவம் வருது. லவ் பண்றீங்களா? பல்ல கடிக்கிறாப்ல பண்ணிடுவோமா பாவம். நானும் லவ் பண்றேன். சரி வேகமா பண்ணுங்க காதல. எனக்கு வேலை இருக்கு. இனிமேதான் ஏங்க ஏன் கோவப்படுறீங்க?
காதல் படத்தை வேகமா பண்ணி எனக்கு வேலை ஏய், வருமா? இங்க இருக்கியா? எனக்கு வேலை இருக்கியா? நீ வெட்டியா சும்மா தான் தெரியுவ. எனக்கு வேலை இருக்கு. உன்னைய மாதிரியா? இனிமேதான் எனக்கு வேலையே இருக்கு. இப்படி சொன்னா மூடு வராது, காதல் வராது, கடுப்பு தான் வரும். எதுக்குங்க காதல் இன்னைக்கு இப்படி பண்ண சொல்றதோட விட்டுரு. நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்ல இப்படி வந்து சீக்கிரம் பண்ண வேகமா பண்ண எனக்கு வேலை இருக்கு, என்ன டென்ஷன் ஆயிடுவேன். ஆமா, இதெல்லாம் நடந்தா தானே நீங்க டென்ஷன் ஆகுறீங்க. காதல பண்ணுங்க. நல்ல வார்த்தை. ஏங்க அப்படி? அவசியம் முடிச்சுமா நடந்தாட்டாங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. எப்படி எல்லாம் நினைச்சிருக்கீங்க? சொல்ற பாருங்க. வந்தால் என்னை தருவே வந்தால் என்னை தருவே நீ பாவி நான் பாவியா நான் முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு? இனிமேல் தள்ளி போறதுல விஷயம் இல்ல. எதை தள்ளி போட போறீங்க? கல்யாணம் முடிச்சிட வேண்டியதா? கல்யாணத்தை? ஆனா இப்ப வேண்டாம். யாங்க காதல் மட்டும் இப்ப பண்றியா? கல்யாணம் மட்டும்? காதலுக்கு நல்ல நாள் கெட்ட நாள் கிடையாது. கல்யாணம் கொண்டு ஆனி மாசம் பண்ணக்கூடாது, அடுத்த மாசம் ஆடியிலையும் பண்ணக்கூடாது, ஆவணியில பண்ணலாம். ஏங்க ஆவணியில ஃபுல்லா நாடா இருக்குங்க. ஆமா, புரட்டாசியில தான் நீங்க ஐயப்ப கோயிலுக்கு மாலை போட்டு போயிட்டு வரீங்க. ஆமா, கோயிலுக்கு கூட அப்போ போயிடுவோம். வேணாம், நீங்க அது எப்பவும் போறதா போயிட்டு வந்துருங்க. இங்க மட்டும் என்ன பண்ணி தள்ள போறீங்க? கழட்டி போறாம மெதுவா பண்ணிக்குவோம். மெதுவானா எப்ப? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்.
ஏங்க நாடகம் நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி நாடகத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அதுவும் உங்க நாடகம் தானீங்கன்னா என்னங்க பிரச்சனை? அதனாலதான் தைரியமா செய்யணும். எப்படி? கரெக்டா 3 to 4 ஆ. பிரம்மம் கொடுத்தோம். ஆ. அந்த நேரத்துல தான் வள்ளியும் நாரதும் தர்க்கம் கடுமையா இருக்கும். நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ராஜபாடுகார் உள்ள படுத்திருக்காருல்ல, அவர் ஆயுக்கு போயிடுவார் தண்ணி பாட்டில். சுரேஷன் எத்தனை படம் உள்ள வருவாங்கல்ல, 2 வெள்ளி வெட்டில் வாங்கி கொடுத்தவங்க உள்ள வர மாட்டாங்க. மிருகம் வாசிக்கிற அண்ணன் வந்து வாறு பிடிக்க வருவாங்கல்ல, பிரகாசனே. வாரும் பிடிக்க மாட்டான், தோலும் பிடிக்க மாட்டான். அப்பா இருக்கா இல்ல துரையப்பா, அவங்க உள்ள வந்து உட்காந்து டீ சாப்பிடுவாங்கல்ல. மகளும் மருமகனும் சந்தோஷமா இருக்க உள்ள வரக்கூடாதுன்னு தெரியும். யாருக்கு? அவருக்கா? கவலைப்படாத. அவரை உங்களை நம்பி விடுவாரு. ஆ. காசி மாமா சீன் கட்டுவாங்கல்ல, சீன் மாத்தணும்ல. மாத்த மாட்டேன். ஏன்? நான் சொல்லிட்டேன். என்னன்னு? நம்ம சீன் முடிஞ்சுன்னு சொல்லும் போது அவன் சீன் மாட்டலாம். அது வரைக்கும் அவன் சீனை கட்டிட்டே இருப்பான். அப்ப இன்னைக்குள்ள சீன் மாத்த முடியாது. முடியாது. சரி. ஆனா ஒண்ணு, இன்னைக்கு என்னோட கிராம களியாட்டங்களை கூட அவங்களோட காட்ட அதுக்கு நீ ஈடு கொடுத்து எனக்கு கம்பெனி கொடுத்து அதுல நீ பாஸ் ஆகணும். ஐயோ, அப்ப என் வாழ்க்கை என்னங்க எப்படி பேசுறீங்க? என்னுடைய 64 டைப்புக்கும் ஃப்ரெண்டு யாங்க லேங்கி வைக்கிறீங்க? நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்களா? நீ ஃபெயில் ஆயிட்டீங்களா? ஆயிட்டீங்கன்னா நான் எப்படியாவது தட்டி மறுபடியும் லேங்கி வைக்காதுன்னு சொன்னோம்னால நக்கி தட்டி நக்கியாவது வாங்கலைண்ணா, வாங்குறேன். வாங்கல. சரி விடு. இல்ல, நான் பஸ் எனக்கு ரெடியா இருக்கேன். வாங்க. இல்லங்க, நீங்க வாங்க, நான் ரெடியா இருக்கேன். சகனம் சரியில்லை போ. சகுனம்லாம் நல்லதா இருக்கும், உனக்கு செய்ய தெரியலன்னு சொல்ல முடியாது. பொருட்களை கொண்டு வாங்க, நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம். வாங்க அக்கா வாங்க. ஓடாத மிக்ஸி, ஓடாத கிரைண்டர், பழைய கட்டில், பழைய பீரோ, வண்டி எடுத்து போடா. நாடகம் நடந்துருக்கேன். பொருட்கள், பழைய காட்டன் துணிமணிகள், மாதிரி ஒண்ணுக்கு உதவாம 500 ரூபாய் தரலாம். ஏற்கனவே கேவலப்படுத்தா ஒண்ணுக்கு உதவாம கிடக்கும். ஆதிவை சேர்ந்த ஆர்மி ராமநாதன் அவர்கள் ஆதரவுக்கு ₹100 போட்டில ஒண்ணுக்கு உதவாத வண்டி சொன்னீங்க. பரிசினை வாரி வழங்கிய அருமை அண்ணன் ராமநாதன் அண்ணன் அவர்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எங்க போயிட போற? என்ன பேசினாலும் உள்ளதான இருக்கிறேன். கிணத்து தண்ணியை வெள்ளமா உண்டு இருப்பது. உன் பேச்சுத்தான் கேட்டு நான் கெட்டு பண்ண சொல்றேன். ஏன் நான் நல்லதானே சொல்லிருக்கேன். என்ன புலங்கனா பழகா போகும் சொல்லி நான் இருந்தாலும் மனசு கிடந்து அடிச்சுக்கிற அடிப்பு எப்படி தெரியும்? நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம். வாங்க அக்கா வாங்க. பழைய பேப்பர், பழைய நோட்டுகள்,